சேக்கிழார் வாக்கு தேனாக தித்திக்கும். கண்மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணியாதாரம் புடை துடிப்ப எண்ணறிய கலைகளும் மற்ற எவ்வுயிரும் குதுகலிப்ப புண்ணிய கன்றனையவர் தாம் பொறுமி அழுது அருளினர். எண்ணறிய கலைகளும் மற்ற எவ்வுயிரும் குதுகலிப்ப புண்ணிய கன்றனையவர் தாம் பொறுமி அழுது அருளினர். உயர்ந்த தமிழ், ஞானத் தமிழ். கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்பே. கொஞ்சம் அழுகை மிகுந்து விட்டது. மெய்மேல் கண்ணீர் பனிப்ப, மார்பிலே கண்ணீர் பெருகி வருகிறது. வேறெங்கும் பார்த்து அழுவார் தம்மேலை சார்பு உணர்ந்தோ சாரும் பிள்ளமை தானோ. அங்கிருந்து பார்க்கிற போது தோணியப்பருடைய சிகரம் தெரிகின்றது. செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோடு சிகரம் பார்த்து அம்மே அப்பா. தமிழில அம்மா என்ற வார்த்தை உயர்ந்த வார்த்தை. நாம் எல்லாம் நீண்ட காலம் வாழ வேண்டுமான மூச்சு காற்று சேமிக்கப்பட வேண்டும். எங்கே மூச்சு அடங்குகிறது அங்கே ஆயுள் வளரும். வாய் திறந்தா ஆ என்று வரும், மூடினா இம் என்று வரும். அப்ப வாய் திறந்து மூடி திறந்தால் அம்மானு வரும். அம்மானு 10 முறை சொன்னா மூச்சு அடங்கும். அம்மா. தமிழ் அருமை தெரிந்த லண்டன் மாடும் அம்மானு கத்துது, மதர்னா கத்துது. ராமச்சந்திரமூர்த்தி கல்யாணம் ஆன விற்பாடன் அரண்மனைக்கு வந்தா அம்மானு அழைப்பாராம். அம்மா என்று உவந்து அழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே. அணிசேர் மார்வன் தன்மார்பின் இடை முழுகத் தழுவாதே முழுசாதே மோவாதி உச்சி. கைமாவின் அட என்ன மென்னடையும் கமல முகமும் காணாது எம்மானை என் மகனை இழந்திட்ட இழி தகையேன் இருக்கின்றேன். குலசேகராழ்வார் வாக்கு. இந்த குழந்தை செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா அம்மே அப்பா அம்மே அப்பா என்று 3 முறை அழுதல். உலகங்களுக்கெல்லாம் அம்மையப்பனாயிருக்கிற ஆண்டவன் ஞான வெளியிலே தோன்றினார் ரிஷபவாகன். எங்க வீட்டு குழந்தை அழுதா சுவாமி வருவாரா என்று ஒருவர் வினாவினார். நம்ம வீட்டு குழந்தை அழுதாலும் பெருமான் வருவார். ஆனால் நாம் தவஞ்செய்து மக்களை பெற வேண்டும். அவர் தவத்தினாலே பெற்ற குழந்தை. தேவி உன் குழந்தைக்கு பால் கொடு. அது முருகப்பெருமானும் வாய் வைத்து அருந்தாத அபீத குஜம் உண்ணாமுலை. அந்த திருமுலைப்பால் சுரக்க மணிகள் பதித்த தங்க கிண்ணத்தில் ஏந்தி கொடுத்தாள். கந்தபுராணத்தில் ஒரு நல்ல பாட்டு. ஆதிநாயகன் கருணையாய் அமலமாய் பரமபோத நீரதாய் இருந்த தன் கொங்கையின் பொழிப்பால் கோதிலாததோர் குறுமணி வள்ளத்தில் ஏற்று காதல் மாமகற்கு அன்பினால் அறுத்தினாள் கௌரி. அங்கே ஞான குருந்தராகிய முருகப்பெருமானுக்கு அம்பாள் பால் கொடுத்தது போலே இந்த ஞான செல்வருக்கு அம்பிகை தங்க கிண்ணத்திலே பாலை ஏந்தி கொடுத்தாள். ஞானசம்பந்தர் அந்த பாலை சிறிது பருகினார்.
எல்லா ஞானங்களும் அவருக்கு தோன்றிவிட்டு சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். பரஞானம் அப்பரஞானம் என்ற இரண்டு ஞானங்களை பெற்றார் திருஞான சம்பந்தர். அப்பா நீராடி வந்து பார்க்கிறார். குழந்தையின் கடைவாயிலே பால் பெருகி நிற்கிறது. உலகம் உய்ய உன்னை தவஞ்செய்து பெற்றேனே, எச்சில் மயங்க யார் பால் உண்டாய், திருடம்பால குடிச்சா திருட்டு புத்தி வருமே என்று ஒரு குச்சி எடுத்து குழந்தையை அடிக்க முயன்றார். அப்பா அப்பா, எனக்கு பால் கொடுத்தவன் ஒரு திருடன், அவன் காசு பணம் திருட மாட்டான், உள்ளங்கவர் கள்வன். ஸ்ரீருத்தத்திலே ஒரு மந்திரம், தஸ்கராணாம் பதயே நமஹாம். தஸ்கராணாம்னா அபகரிக்கின்றவர்கள், அபகரிக்கின்ற கள்ளர் கூட்டத்துக்கெல்லாம் சிவபெருமான் தலைவனாம். அந்த கள்வனுக்கு என்ன அடையாளம்? தோடுடைய செவ்வியன் வீடை ஏறி வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வல் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அண்டே. வேதம் ஓம் என்று தொடங்குகின்றது. தமிழ் வேதம் தகர மெய்யின் மேல ஓகார உயிரேறி தோடு உடைய செவியன். ஆண்கள் அணிவது குண்டலம், பெண்கள் அணிவது தோடு. இங்கே தோடு உடைய செவியன் என்ற அர்த்தநாரியாக ஆண்டவன் காட்சி அளிக்கின்றான். இடக்காதிலே தோடு இருக்கு. மற்றொரு பொருள், கர்த்தா இன்றி காரியம் நிகழாது. ஒரு வேட்டியை கண்டவுடனே நெய்தவன் ஒருவன் வேண்டும். பானையை பார்த்தால் பானையை பார்த்த செய்தவன் ஒருவன் வேண்டும். கண்ட பொருளை கொண்டு காணாத பொருளை நிச்சயிப்பது அருத்தாபத்தி நியாயம். ஆகவே இந்த உலகமானது காரியப்பாடுடையது. கர்த்தா இன்றி காரியம் நிகழாது. இந்த உலகத்தை தோற்றிய ஒருவன் வேண்டும். தோடு ஆச்சாரியினாலே செய்யப்படுகிறது. உலகம் இறைவனாலே உண்டாக்கப்பெற்றது. தோடு உடைய செவியன். இந்த உலகமெல்லாம் அழிந்த பொழுது தர்மம் அழியாமல் விடை வடிவாக செல்ல அந்த விடையின் மேலே எம்பெருமான் ஆரோகணித்தான். அந்த தர்ம விடையின் மேலே எம்பெருமான் காட்சி அளிக்கின்றான். விடையேறி. இன்னொரு பொருள், இந்த காலத்து அன்பர்கள் கேட்கின்ற வினாக்களுக்கெல்லாம் விடையேறி அடியிலே விழுந்த சந்திரனை முடியிலே வைத்துக் கொண்டார். தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன். இப்பவும் உலகத்தை கவர்வதற்கு முகத்திலே பொடி பூசிக் கொள்வார். அவன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். சிவபாரதி எண்ணுகிறார், என் உள்ளம் ஏன் கவரவில்லை? அப்பா, இன்றுதான் நீங்கள் மலரிட்டு வணங்குகின்றீர்கள், நான் முன்பிறப்பிலேயே வணங்கினேன். ஏடு உடைய மலரால் முன்னை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. தமிழ் வேதம் தொடங்குகிறது.
ஞான போனகர் ஞானத் தமிழ் பாடு. அதைக் கண்டு எல்லாரும் வியந்து நின்றார்கள். திருக்கோலக்காய் என்ற தலத்திலே சென்று கையினாலே தாளம் இட்டார். ஆண்டவன் பொற்றாளம் கொடுத்தார், அம்பாள் ஓசை கொடுத்தார். ஓசை கொடுத்த நாயகி. அவர் திருநெல்வேலி பள்ளி செல்லுகின்ற பொழுது பாலைவனம் சோலைவனமாக மாறியது. ஞானசம்பந்தர் அருகில உள்ள சிவத்தலங்கள் எல்லாம் சென்று தமிழ் வேதம் பாடுகின்றார். அவருடைய வாக்கில வருகின்றதெல்லாம் தமிழ் மறைகள். ஆகவே இப்படி பாடிக்கொண்டு ஞானசம்பந்தர் தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வழிபாட்டு நெறியை நமக்கு காட்டி அருளுகின்றார்.